தமிழ் மொழிக்கான ஒரு சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த சிறப்பினை பெற்று தந்திருக்கக்கூடிய நீங்க நினைக்கலாம், தமிழை ஒரு தமிழுக்கு இதுதான் செம்மொழி என்று சொன்னால்தான் சிறப்பா? இயற்கையிலே அந்த மொழிக்கு அந்த சிறப்பு இல்லையா என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். தமிழ் உயர்நிலை செம்மொழிதான். ஆனால் அந்த மொழிக்கு நீங்கள் செம்மொழி என்கின்ற அந்த தகுதியை பெற்றுத்தராவிட்டால் இன்றைக்கு சோழிங்கநல்லூரில் செம்மொழி சாலை என்ற ஒரு சாலை வந்திருக்காது. அந்த சாலையிலே செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் வந்திருக்காது. அப்படி ஒரு நிறுவனம் வந்திருக்காவிட்டால் தமிழுக்கான உயரிய ஆய்வுகளை நடத்துவதற்கு ஒன்றிய அரசு ஒருபோதும் முன் வந்திருக்காது. அப்படி ஒன்றிய அரசு முன்வராமல் போயிருந்தால் தமிழுக்கு, தமிழறிஞர்களுக்கு தலைவர் கலைஞர் தன்னுடைய பெயராலே கலைஞர் கருணாநிதி என்கின்ற அறக்கட்டளையின் பெயராக அவர் வழங்கக்கூடிய விருதுகளை 10 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்த ஆட்சியிலே முடக்கி போட்டிருந்தார்கள். அதை மீட்டெடுத்து நம்முடைய முதலமைச்சர் தமிழ் மொழி செம்மொழிகளுக்கு அந்த விருதுகளை வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்காது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உழைப்பை தந்து போராடி இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த பெருமக்களுக்கெல்லாம் ஆசிரியர்கள் விழா எடுத்து அவர்களை பாராட்டக்கூடிய அந்த நிலை கூட வந்திருக்கிறார். தமிழுக்கான 2ஆம் நிலை குடிமக்களாக நாம் மட்டுமல்ல, நம்முடைய மொழியை இன்றைக்கு ஆக்கியிருப்பார். இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், கீழடியிலே நம்முடைய அகழ்வாய்வு தளங்களிலே தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை. தமிழ் மொழி கிறிஸ்தவர்களுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பட்டு இருக்கக்கூடிய அந்த மொழி என்று நாம் சொன்னால் ஒன்றிய அரசு இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? இந்திய பூபாகத்திலே வடமொழிக்கு மேலான ஒரு மொழி இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழியும் வடமொழியிலிருந்து வந்ததுதான் என்பதை அந்த கருத்துயிரை நிறுவனக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு மாறாக தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழிகளுடைய தொன்மை இந்து நேற்றல்ல. உங்கள் மொழியெல்லாம் பிறந்து வருவதற்கு முன்பாக அன்னை தமிழ் 1000 காலத்து பயிராக இருப்பின் தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருக்கக்கூடிய தமிழ் பேரமொழி மக்கள் மொழியும் தொன்மையும் கண்டு அந்த தமிழ் மொழியை எழுதி கொடுக்கக்கூடிய அந்த வரலாற்று பெருமையை பெற்றிருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் என்பதை அறிவியல் ரீதியிலே நிறுவிய ஒரே உற்பத்தி தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் நலவழி என்கின்ற அந்த பெருமை. அதனால்தான் இன்னைக்கு துடிக்கிறார்கள். இதெல்லாம் சொல்கிறார்கள் என்பதற்காக இன்றைக்கு மூடி மறைப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவனை மறைக்க முடியாது என்பதை போல எத்தனை பேர் வந்தாலும் சரி, தமிழுக்கு தலைவர் கலைஞர் ஆட்சியிருக்கக்கூடிய தொண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை பெற்ற காரணத்தால் தான் மைசூரில் ஏதோ ஒரு கட்டடத்தின் கீழே முடக்கி பிறக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்த தமிழ் மொழி இன்றைக்கு செம்மாந்த ஒரு இடத்தில் ஒரு எழிலார்ந்த கட்டடத்தில் அதை உட்கார வைத்து நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ இந்த மொழிக்கான ஆய்வை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற தலைவர் கலைஞர் கூட்டு வைத்த ராஜபாதையில் தான் இன்றைக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியும் ஆமாம் எங்கள் மொழி செம்மொழியாக வேண்டிய தகுதியை பெற வேண்டும் என்று அவர்களெல்லாம் பெறுகிறார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழிக்கு மாத்திரமல்ல, ஏனைய திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளுக்கும் அந்த அந்தஸ்தை பெற்று தந்த அந்த பெருமையை அங்கீகாரத்தை பெற்று தந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு நாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.